வணக்கம். நான் டாக்டர் சுனித் சேகர், ஜெனரல் மெடிசன் கன்சல்டன்ட், கேஎம்எம்சி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி. இந்த வாரம் ஆன்டிபயாட்டிக் விழிப்புணர்வு வாரம். சயின்ஸோட மிகப்பெரிய கிஃப்டான பட் ரொம்ப நம்ம மிஸ்யூஸ் பண்ண ஆன்டிபயாட்டிக் மருந்தை பற்றி தான் பார்க்க போவோம். நாமளே என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு இருமல் காய்ச்சல் வந்தாலோ இல்லை சளி வந்தாலோ இம்மிடியேட்டாக மெடிக்கல் ஸ்டோர் போவோம். ஸ்ட்ராங்காக ஒரு மருந்து கொடுங்க, ஒரு நாள் 2 நாளில் அது சரியாகணும்னு ஏதோ மருந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மருந்து பெரும்பாலும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளாக தான் இருக்குது. இதில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, நம்ம நார்மலாக இருமல், சளி இல்லைன்னா தொண்டை வலி இதுக்கெல்லாம் காரணம் வைரஸ். இந்த வைரஸுக்கு நம்ம அந்த ஆன்டிபயாட்டிக்கல் மருந்துகள் போட்டு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு இது எந்த வகையிலும் உதவ போவதில்லை. டாக்டர்ஸை பார்க்காம நம்ம தேவையான இப்போ ஆன்டிபயாட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா நார்மலாக அது 3 நாள் இல்லைன்னா 5 நாள் இல்லைன்னா 7 நாள் ஒவ்வொரு ஆன்டிபயாட்டிக்கை பொறுத்து அதுக்கு ஃபுல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் எடுக்கும்போது நம்ம மீதி இருக்க எல்லா கிருமிகளையும் அதை அழிக்கிறதில்லை. ஸோ மீதி இருக்க கிருமிகள் என்ன பண்ணும், இந்த ஆன்டிபயாட்டிக் எப்படி வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதுவாக எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிட்டுங்கிற விஷயங்களை கற்றுக்கணும். இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கிட்ட கிருமிகளை தான் நம்ம சூப்பர் பக்ஸ் அப்படிங்கும். இந்த சூப்பர் பக்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இது என்னைக்கோ வரப்போகிற பிரச்சனை இல்லை. இப்போவுமே நம்ம தினந்தோறும் ஐசியூலையும் இல்லைன்னா ஓபிடிலையுமே இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். மக்கள் தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக்ஸை யூஸ் பண்ணது, ஃபுல் கோர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக சில டைம் நார்மலாக ஐசியூவில் வரக்கூடிய நோய் தொற்றுகளுக்கு, அது யூரின் நோய் தொற்றுகளாக இருக்கலாம், இல்லைன்னா நோய் தொற்றுகளாக இருக்கலாம், நம்ம நார்மலாக உள்ள எந்த ஆன்டிபயாட்டிக்ஸும் வேலை செய்வதில்லை. நம்ம அதுக்கு அதிகமான திறன் கொண்ட இல்லைன்னா ரொம்ப வேவான இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இதுவுமே நம்ம நெடுங்காலத்துக்கு நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று, சுய மருத்துவம் பண்ணாமல் இருக்கிறது. நார்மலாக இப்போ நமக்கு ஒரு இருமல் காய்ச்சலோ சளியோ வந்தோம்னா மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து மருந்து போடுவது, இல்லைன்னா வீட்டில் முன்னாடியே டாக்டர் எப்போ தந்த மீதம் இருந்த வேண்டிய ஆன்டிபயாட்டிக் மாத்திரை எடுத்து போடுவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். எல்லா காய்ச்சல் நம்ம நார்மல் உள்ள வைரல் நோய்களை எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே அதுக்கு எதிராக போராடி நம்மளை அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்றிடும். ஸோ அந்த டைம் இந்த தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக்ஸ் போடுறதை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ டாக்டர்ஸ் அசஸ் பண்ணி உங்களை ஆன்டிபயாட்டிக் தேவைன்னு முடிவு பண்ணி ஆன்டிபயாட்டிக் தந்தாங்கன்னா அந்த கோர்ஸை மொத்தமாக போடுங்க. அது 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ அந்த கோர்ஸை மொத்தமாக போடுங்க. அப்போ தான் இந்த ரெசிஸ்டன்ஸை தவிர்க்க முடியும். இனி ஒன்று, உங்கள் வீட்டில் இருக்க பழைய மாத்திரைகளை எதுக்காக தந்தாங்கன்னு தெரியாமல் திருப்பி ஏதாவது காய்ச்சலோ இல்லைன்னா வயிற்றுப்போக்கோ அந்த மாதிரி ஏதாவது வரும்போது எடுத்து போடாதீங்க. இந்த 3 முறைகளை பின்பற்றினோன்னா நம்ம இந்த ஆன்டிபயாட்டிக் நமக்கு என்னைக்காவது ஃபியூச்சரில் சின்ன இன்ஃபெக்ஷன் வரும்போதும் இதெல்லாம் நமக்கு உதவும். நம்மளோட யங்கர் ஜெனரேஷனுக்கு இந்த பெரிய ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம காப்பாற்றலாம். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. ஆன்டிபயாட்டிக்ஸை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். நன்றி.